ஹாய், நான் தான் டான்ஸ் மாஸ்டர் கலா பேசுகிறேன். 50 வருடம் சினிமா துறையில் கொடி கட்டி சூப்பர் ஸ்டாராக இருக்கும் நம்மளுடைய ரஜினி சாருக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 50 வருடம் சினிமா துறையில் போராடி ஜெயிச்சு வில்லனா நடிச்சு ஹீரோவா நடிச்சு என்ன சாதனை இப்ப வரைக்கும் சூப்பர் ஸ்டாராக இருக்காருன்னா அவருடைய சிம்பிள்சிட்டி, ஒரு நல்ல மனிதர், எல்லாருக்குமே ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற ஒரு மனிதர். ஒரு மனிதர் எப்படி இருக்கணும்னா அவர்கிட்ட நிறைய கத்துக்க வேண்டிய விஷயம், நான் கத்துக்கிட்ட விஷயம், சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் மரியாதை கொடுக்குற விஷயத்த நான் கத்துக்கிட்டேன். அண்ட் பொறுமை ரொம்ப கத்துக்கிட்டேன். யாராவது எப்படி பேசினாலும் நாம பொறுமையா இருக்கணும், அவங்களுக்கு நாம சாஃப்டா இருக்கணும், அந்த மாதிரி நான் அவர்கிட்ட கத்துக்கிட்டேன். ஆன்மீகம் நிறைய நான் கத்துக்கிட்டேன், தத்துவங்கள் கத்துக்கிட்டேன், மெடிடேஷன் கத்துக்கிட்டேன். அவர்கிட்ட பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம். எல்லாரையுமே அணைச்சு கொடுத்து பேசுவார், அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். அவர் 50 வருஷம் இந்த வாழ்க்கையில சினிமா துறையில வாழ்ந்து காமிச்சிருக்காருன்னா சாதாரண விஷயம் கிடையாது. சார், யூ ஆர் அ கிரேட் பர்சன். நான் எப்பயுமே சொல்லுவேன், கடவுளை நாம் நேரில் பார்க்க முடியாது, மனித ரூபத்தில் பார்ப்போம்னா அதே மாதிரி தான் ரஜினி சாரை நான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர், மனசில் இருக்கிறது படன்னு பேசக்கூடியவர். அன்னைக்கு கூட ஆடியோ லான்ச்சில் அவ்வளோ அழகாக ஒவ்வொருத்தரையும் தன்னோட மனசில் என்ன இருக்கோ அவ்வளோ அழகாக பேசிட்டு இருந்தார். அண்ட் ரொம்ப சிம்பிள் மேன், கிரேட் மேன். யூ ஆல்வேஸ் சூப்பர் ஸ்டார் சார். உங்கள் சூப்பர் ஸ்டாரை யாராலையும் தடுக்க முடியாது. யூ ஆல்வேஸ் சூப்பர் ஸ்டார். ரஜினி சார் இஸ் அ கிரேட் பர்சன். 50 வருடம் இல்லை சார், இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் நடிச்சுட்டே இருக்கணும். நீங்கள் என்கிட்ட ஒரு டைலாக் சொல்லியிருக்கீங்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு வாட்டி நான் வீட்டுக்கு வரும்போதும் வேலை செஞ்சுட்டே இருக்கணும் கலா, நாம் வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது. எனக்கு நீங்கள் சொன்ன ஒரு அட்வைஸ் என்னோட காதில் இப்பவும் கேட்டுட்ருக்கு. இப்பவும் நான் பிஸியாக இருக்கேன்னா உங்களோட அந்த அட்வைஸ் என் காதில் எப்பயுமே இருக்கணும். நம்ம சும்மா இருந்தானா நம்மளுக்கு ஏதோ உடம்புல ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுமோ அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க. இருக்கக்கூடாது, நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கணும், ஷூட்டிங் பண்ணிகிட்டே இருக்கணும், நம்ம யார் அப்படின்னு முகத்தை ஜனங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் சொன்னீங்க. அதை தான் நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன். அதுமாரி உங்களோட ஆன்மீகத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் ஆல் த பெஸ்ட் சார். உங்களோட 50 வருடம் சினிமா துறை சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பெரிய கடலை தாண்டி நீங்கள் நிமிர்ந்து நிற்கிறீங்கன்னா சல்யூட் சார். லவ் யூ சார், ரஜினி சார். அண்ட் இன்னைக்கு உங்கள் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அத்தனை டெக்னீஷியனுக்கும் ஆல் த பெஸ்ட். ஆல்வேஸ் கண்டிப்பாக ரஜினி சாரோட படம் சூப்பர் ஹிட்னா சூப்பர் ஹிட் தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். நாங்கள் இந்த ஃபீல்டில் உங்களோட நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி அண்ட் லவ் யூ சார்.